எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி -140 புள்ளிகள் சரிவடைந்து 24,972 முடிவடைஞ்சிருக்கு. இந்த சரிவுக்கு என்ன காரணம், இதனுடைய சரிவு தொடருமா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 1 ஹவர் சார்ட். இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. 175 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மேக்ஸிமம் 270 பாயிண்ட் வரைக்கும் மைனஸில் போயிருக்கு. அதாவது 24,830 வரைக்கும் லோ வந்திருக்கு. அதேமாதிரி டே ஹை 24,988 வரைக்கும் மேலே ஹை போயிருக்கு. க்ளோசிங் 24,972 முடிவடைஞ்சிருக்கு. மார்க்கெட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது இன்றைக்கி ஒரு கேப் அப்பில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துருப்போம். ஒரு பாசிட்டிவாக இருக்குன்னு எதிர்பார்த்துருப்போம். ஆனால் மார்க்கெட் ஒரு நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆகி நெகட்டிவாக க்ளோசிங் ஆகிருக்கு. இதுக்கு மெயினாக பார்த்திங்க என்ன ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூஎஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதன் காரணமாக மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகி போர் பதட்டத்தின் காரணமாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரவும் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு நெகட்டிவாக க்ளோசிங் ஆகிருக்கு. இன்கேஸ் இதனுடைய போர் பதட்டம் அதிகரிச்சுது அப்படின்னா மார்க்கெட் இன்னமும் டவுன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான நிஃப்டியினுடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன. இப்போ க்ளோசிங்கே 24,972 தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. அதாவது 25,000க்கு நியரஸ்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கான சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,800 ஒரு சப்போர்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,700 ஒரு சப்போர்ட் ஆகும் ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா கீழே சப்போர்ட் ஜோனு. அதேமாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் 25,000 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 25,100 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இது மேலே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்ததையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 25,200 ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ். இப்போ நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. நாளைக்கான பை அபோவ் செல் பிலோ. இப்போ மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங்கே 25,000 உடச்சி தான் க்ளோசிங் ஆகிருக்கு. இதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் தான். இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் 25,000க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். அதாவது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் அடுத்த லெவல்ஸ் 25,200 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது அபவுட் 25,000க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக நிற்கணும். இல்லை மார்க்கெட் செல் பிலோ அப்படிங்கிற அதாவது இன்றைக்கான லோ 24,830 24,800 உடச்சி மார்க்கெட் கீழே இருக்குங்கிற பட்சத்தில் மார்க்கெட் நம்ம ஃபர்தராக செல் போகிறதுக்கான ஒரு கன்சிடராகவும் நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட் வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது 25,000க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா பை அபோவ் கன்சிடர் பண்ணலாம். 24,800 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா செல் பிலோ, இது செல்லிங் கன்சிடர் பண்ணலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.